ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார்ம்ஸி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து என்ன ஸ்பெஷலாக பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி தான் ஸ்பெஷலாக பண்ண போகிறோம். இந்த பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா யாருமே இதுவரையும் ட்ரை பண்ணாத ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக இருக்க போது, டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாகவும் இருக்க போது. கண்டிப்பாக வந்து இந்த பிரியாணி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தது மட்டும் இல்லாமல் எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸும் பண்ணுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு. இந்த பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு வாங்க போய் பார்க்கலாம். இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு நான் பெரிய வெங்காயமாக 4 வெங்காயம் எடுத்துக்க போகிறேன். இந்த வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சிக்கனை வந்து மசாலா போட்டு நல்லா ஊற வைக்க போகிறேன். அதுக்கு வந்து ஒரு 1/2 kg சிக்கனில் வந்து கொஞ்சமாக டிக்கா மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக கரம் மசாலா, மிளகாத்தூள், கொஞ்சம் தயிர், அப்புறம் வந்து வினிகர் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். வினிகர் இல்லாதவங்க வந்து லெமனும் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்போ எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி சிக்கன்லலாம் மசாலா படுற மாதிரி நல்லா பிரட்டி வச்சுக்கணும். இது கொஞ்சம் நேரம் நல்லா ஊறிட்டுருக்கணும். இப்போ சிக்கன் நம்ம மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்தது வந்து அரிசி. இப்போ நான் வந்து பிரியாணி ரைஸ் வந்து எடுத்துருக்கேன், 1 கிலோ எடுத்துருக்கேன். இப்போ அது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நல்லா வாஷ் பண்ண பிரியாணி அரிசியை நான் கொஞ்ச நேரம் ஊற வைக்க போகிறேன். அதுக்கப்புறமா அடுப்பில் வந்து ஒரு சட்டியில் தண்ணி நல்லா வச்சுட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு, பே லீஃப் அதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். சைடில் வந்து இப்போ நான் ஆனியனை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன், எல்லா ஆனியனையும். இப்போ வந்து பிரியாணிக்கு நம்ம தண்ணி கொதிக்க வச்சது வந்து நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த கொதித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பைசஸும் நல்லா இறங்கி லைட் ப்ரௌன் கலரில் வந்துருக்கும். இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ரம்பலை இருந்தால் கூட அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஊற வச்சிருந்த பிரியாணி அரிசியை வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஊற வச்சிருந்த எல்லா அரிசியும் ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து இதுக்கு நான் ஆயில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த ஆயில் ஆட் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா அரிசிலாம் வந்து ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக உதிரியாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். உப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கரிக்கிற அளவுக்கு போட்டுக்குங்க. ஏன்னா இந்த தண்ணியை வந்து நம்ம வடிச்சிடுவோம். வடித்ததுக்கப்புறம் ரைஸில் வந்து உப்பே இல்லாத மாதிரி ஆகிடும். அதனால் உப்பு வந்து கொஞ்சம் கூட போட்டுக்குங்க. இப்போ இதை வந்து மூடி வச்சு கொஞ்சம் ஹாஃப் பாயில் வந்து ஆகிற வரையும் அதை நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். சைடில் வந்து வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு ரெடி ஆகிடுச்சு. வெங்காயத்தெல்லாம் கருவை விட்டுறக்கூடாது. கருவை விடாமல் இந்த மாதிரி லைட் ப்ரௌனில் வந்து எடுத்துடணும். இப்போ வெங்காயத்தெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் என்கிட்ட இருக்கிற இன்னும் கொஞ்சம் இருக்கிற எல்லா வெங்காயத்தையுமே போட்டு நான் இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ சைடில் வந்து பிரியாணி வந்து அரிசி பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு கொஞ்சம் நார்மலாக வெந்து வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வடித்து எடுக்க போகிறேன்.
இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியனை கொஞ்சமாக ஆட் பண்ணி அடுப்பில் ஆயில் ஊற்றி அதுக்கப்புறமா சிக்கன் எல்லாம் நான் போட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மேலே வந்து ஒரு 2 தக்காளி அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன தக்காளியாக நான் வந்து 2 தக்காளி எடுத்துருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1 எடுத்துக்கோங்க. இப்போ வந்து சைடில் வந்து நான் கொஞ்சம் வந்து இதுக்கு மசாலா கிரேவி மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அதுக்கு வந்து எள்ளு கொஞ்சம், முந்திரி கொஞ்சம், அதே மாதிரி ஆனியன் பொரிச்ச வெங்காயம் இருக்குல்ல, நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருந்தோம் அது கொஞ்சம். இது வந்து உங்களுக்கு நிறைய கிரேவி தேவை அப்படின்னா நீங்கள் நிறைய கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஒரு வெங்காயம் அளவுக்கு, ஒரு தக்காளி அளவுக்கு நான் அந்த மாதிரி போட்டிருக்கேன். அப்புறமா இது நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த வெங்காயம்லாம் கொஞ்சம் மசிஞ்சு வந்தோடனே இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இஞ்சி பூண்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் மசாலா வந்து என்ன மசாலா போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் ஃபுல்லாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு உரப்பு இன்னும் வேணும்னா நீங்கள் 2 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மல்லித்தூள் 1 ஸ்பூனும் சீரகத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மேலே வந்து மல்லியும் புதினாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மல்லியும் புதினாவும் பார்த்திங்கன்னா நான் ஒரு கை அளவுக்கு எடுத்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ வந்து மேலே வந்து மிளகு வந்து எடுத்து போட்டுக்க போகிறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிடும் போது. அதுக்கப்புறமா தயிர் ஆட் பண்ணிக்க போகிறேன். தயிர் வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கீழே வந்து பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அதில் வந்து லாஸ்ட்டில் கொஞ்சமாக தண்ணி வந்து அந்த இதுலேயே வந்து ஊற்றி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து தண்ணி வந்து இப்போ ஆட் பண்ணக்கூடாது. இப்போது நான் இதை கொஞ்சம் நேரம் மூடி வைக்க போகிறேன். அந்த மசாலாலாம் ஸ்மெல் எல்லாமே போய் எல்லாமே ரெடி ஆகிறதுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நல்லா பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இப்போ கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை எடுத்துட்டு அடுத்தது வந்து பிரியாணி நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தா அரேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து பட்டர் யூஸ் பண்ணுறேன். பட்டர் இல்லைன்னா நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பண்ணி வச்சுருந்த அந்த கிரேவியை வந்து கீழே ஃபஸ்ட்டு எல்லா இடமும் படுற மாதிரி நான் ஊற்றி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா மேலே வந்து ரைஸ் நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த ரைஸை வந்து மேலே ஆட் பண்ணிக்க போகிறேன். எப்படி கீழே வந்து நம்ம கிரேவியை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணோமோ அதே மாதிரியே மேலே வந்து ரைஸையும் ஃபுல்லாக அந்த கிரேவியை வந்து கவர் பண்ணுற அளவுக்கு ரைஸ் போட்டுக்கிட்டு இப்போ அதுக்கு மேலே நம்ம மறுபடியும் கிரேவியை ஆட் பண்ண போகிறோம். இப்போ கிரேவியை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பொரித்து வச்சுருந்த வெங்காயத்தை வந்து மேலே நல்லா தூவி விட்டுக்கணும், எல்லா இடமும் படுற மாதிரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மலாக வெங்காயம் வந்து வதக்கி யூஸ் பண்ணுற மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணவே இல்லை.
இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரைட் ஆனியன் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா மேலே வந்து கலர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ரெட் கலர் ஆட் பண்ண போகிறேன். அப்புறம் புதினா மல்லி சின்ன சின்னதாக வெட்டினதை மேலே தூவி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு லெமன், ஆக்சுவலாக 2 லெமன் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு செட்டில் வந்து ஒரு லெமன் ஊற்றிக்கணும். அப்புறம் மீதி லெமன் வந்து அடுத்த செட்டில் நம்ம ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இதை நம்ம கவர் பண்ணி மேலே வந்து இந்த ரைஸை போட்டு மேலே ஃபுல்லாக நம்ம கவர் பண்ண போகிறோம். இப்போ வந்து இதுதான் வந்து மெயினாக ஒரு ரகசியமான பொடி, பிரியாணி மசாலா. இது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு இப்போ என்னால் எடுக்க முடியலை. ஸோ நான் வந்து சீக்கிரமாகவே நான் வந்து இந்த ஒரு வீடியோ நான் போட்டுருவேன், கண்டிப்பாக போடுவேன். இதில் வந்து மெயினே வந்து ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா தான், பிரியாணி மசாலா. அந்த மசாலாவை நான் அப்படியே ஆட் பண்ணிக்க போகிறேன் ரைஸ் மேலே. அதுக்கப்புறமா நம்ம இன்னும் வச்சுருக்க ஒரு லெமன், அந்த லெமனையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கலரையும் ஆட் பண்ணிக்கிறேன், ரெட் கலரு. உங்கள்கிட்ட ஆரஞ்சு கலர் இருந்தால் கூட ஆரஞ்சு கலரும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இருக்கிற எல்லா கிரேவியும் வந்து நான் மேலே ஆட் பண்ணிக்க போகிறேன். இருக்கிற எல்லா கிரேவியும் நான் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ லாஸ்ட்டாக வந்து ரைஸை நம்ம மேலே போட்டுக்க போகிறேன். அதுக்கப்புறம் புதினா மல்லி, அப்புறம் பொரிச்ச ஆனியன் மேலே ஃபுல்லாக போட்டுக்கிறேன். அப்புறம் அந்த கலர் கொஞ்சம் மேலே ஊற்றி விட்டுக்கிறேன். அப்புறமா பச்சை மிளகாவை வந்து இந்த மாதிரி நீட்டமாக வெட்டி, சின்ன சின்னதாக இருக்கணும், நீட்டமாக வெட்டி இந்த மாதிரி மேலே போட்டுக்க போகிறேன். இது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் கொடுக்கும் இந்த பச்சை மிளகா. அதுக்கப்புறமா மேலே வந்து வினிகர் ஆட் பண்ணிக்க போகிறேன். லெமன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து நான் பட்டர் வந்து வைக்க போகிறேன் இந்த ரைஸ்க்கு மேலே. உங்கள்கிட்ட பட்டர் இல்லைன்னா மேலே வந்து கீ ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ரைஸை நம்ம நல்லா ஸ்லோவாக வந்து தீயை வச்சு மேலே வந்து வெயிட்டை வச்சு மூடி வைக்க போகிறோம். இப்போ வந்து நான் பரட்டி வச்சுருந்த இந்த சிக்கனை வந்து சைடில் வந்து பொரிக்க போகிறோம். சைடில் வந்து சிக்கன் நல்லா பொரிஞ்சு ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் வந்து தயிர் பச்சடி நம்ம ஒரு சம்பல் பண்ண போகிறோம். இப்போ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் வெங்காயம் வந்து 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், நார்மல் சைஸ் வெங்காயம். அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் வந்து 4 மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் உங்களுக்கு ஸ்பைசஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் 2 கூட ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா சுட்டு போட்டுக்கணும். அதுக்கப்புறமா எலுமிச்சை ஊறுகாய், இந்த ஊறுகாவை ஆட் பண்ணிக்கணும். எலுமிச்சை ஊறுகாய்னா நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரி ஊறுகாய் கிடையாது. இப்போ அந்த வீட்லேயே வந்து மடியெல்லாம் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஊறுகாய் வந்து ஒரு லெமன் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இதுக்கு வந்து ஒரு சின்ன தக்காளி வந்து ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதெல்லாம் வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். உப்பு வந்து பார்த்துக்குங்க, உப்பு வந்து அதிகமாக தேவைப்படாது, ஏன்னா வந்து அந்த லெமனில் வந்து அதிகமாக உப்பு இருக்கும். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதில் மெயினே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிசைறது தான். அந்த மிளகாலாம் வந்து சேர்ந்து அந்த வெங்காயத்தோடையும் அந்த தக்காளியோடைய ஜூஸோடு எல்லாமே சேர்ந்து வரணும். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா தயிர் வந்து ஆட் பண்ண போகிறதில்ல.
இப்போ சைடில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த சிக்கன் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுக்க போகிறேன். அவ்வளோதான், நம்மளோட எம்மியான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அப்புறமா சம்பலும் ரெடி ஆகிடுச்சு. சைடில் வந்துட்டு சிக்கனும் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து எக்கு வந்து பாயில் பண்ணிகிட்ருக்கேன் நான் சைடில் வந்து. இப்போ ரைஸை வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ரைஸை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் மேலே வந்து சிக்கன் பொரித்து வச்சுருந்த ஆயிலை வந்து ஒரு 3 ஸ்பூன், அதாவது பெரிய ஆப்பையில் நான் வந்து மூணு ஆப்பை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எம்மியான பிரியாணி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.